தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர ராசியை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய ஒரு பலன் அப்படி தான் இதை நம்ம சொல்லணுங்க. தனிப்பட்ட ஜாதகம், லக்னம், தசாபுத்தி இதெல்லாம் வச்சு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசியினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்களே, இதுவரை இருந்த தடைகள் படிப்படியாக விலகி இனி வாழ்க்கையில் பல பகுதிகளில் புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குதுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது வேலை மாற்றம், புதிய வாய்ப்பு இதெல்லாமே வருங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கஸ்டமர், புதிய ஆர்டர், புதிய பிஸ்னஸ் கனெக்ஷன்லாம் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்க இரண்டாவது இன்கம் சோர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இது போல் பல தகவல்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் சார் இந்த ராசியை பற்றி நிறைய பேர் சொல்லுங்கள், இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தெலாம் சொல்லுங்கள், ஏன்னா இதோட அதிபதி வந்து குரு. ஸோ இந்த குரு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு எப்படிலாம் வந்து மேன்மை இருக்க போகுதுன்னு சொல்லுங்கள், அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறது வந்து பொது பலம் தான். ஸோ நீங்கள் வந்து தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். பிரபல ஜோதிடர் நம்பர் கொடுத்தோம். ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் ஜோதிடம் பார்க்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர். அதே போல் ஒரு 20க்கும் மேற்பட்ட சினித்துறை பொலிட்டிஷியன்ஸ்க்கு இவர் தான் வந்து ஜோதிட ரீதியான ஒரு முன்னோடியாக இருக்கார். எல்லாமே வந்து இவர் தான் பார்த்து கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு வேணும்னா வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டுக்கலாம். சரி சார், இப்போ நம்ம சில முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியினுடைய அதிபதி குரு அப்படின்னு பார்த்தாச்சு. அதனால் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? நேர்மையான மனசு, சுதந்திரமாக வாழ விரும்பக்கூடிய ஒரு நபர், பெரிய கனவு, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம், ஆன்மீக சிந்தனை, அறிவை தேடக்கூடிய ஆர்வம், பயணம் செய்ய விருப்பம் அதிகமாக இருக்கும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும், மனதில் பட்டதை நேராக பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும், ஒரு விஷயத்தை பெரிய அளவில் பார்க்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு பொதுவாக இதை இன்னும் பெரிய அளவில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குங்க. ஆனால் சவால்கள் என்ன? அவசரமாக முடிவெடுக்கிறது, அதிகமாக நம்புறது, மனதில் பட்டதை நேராக சொல்லி பிறரை காயப்படுத்துறது, ஒரு விஷயத்தில் ஆர்வம் குறைந்த உடனே வேறு விஷயத்திற்கு மாறுறது, பணம் வந்தால் அதிகமாக செலவு செய்கிறது, எதிர்காலத்தை நம்பி தற்போதைய பொறுப்புகளை தள்ளி போடுறது. தனுசு ராசிக்காரர்களோட மனதில் தற்போது ஓடிட்டுருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை எப்போது மாறும் அப்படிங்கிறது. நான் உழைத்த அளவுக்கு ஏன் பலன் கிடைக்கல? இந்த வேலையை தொடரலாமா? தொழிலை விரிவாக்கலாமா? எப்போது பணம் கையில் தங்கும்? திருமணம் எப்போ? வெளிநாடு செல்ல முடியுமா? சொந்த வீடு எப்போது? என்னை உண்மையாக ஆதரிப்பவர் யார்? அப்படிங்கிற கேள்வி வந்திருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடியே சொன்னதான். அதாவது வருமானத்தை அதிகரிக்க இரண்டாவது இன்கம் சோர்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் வரும். திருமணம் தாமதமாகியவர்களுக்கு புதிய வரன் அல்லது எதிர்பாராத திருமண பேச்சு வரலாம். காதலில் இருந்த குழப்பம் தெளிவாகலாம். சிலருக்கு புதிய உறவு உருவாகலாம். வீடு, நிலம், சொத்து தொடர்பான முயற்சிகள் வேகம் பெறலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் அல்லது வாகனம் மாற்றும் வாய்ப்பு வரலாம். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி, ஹையர் ஸ்டடீஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் முன்னேற்றம் கிடைக்கலாம். இதுவரை உங்களை குறைத்து மதித்தவங்க உங்கள் வளர்ச்சியை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு வந்து கிடைக்குங்க. 2026 அக்டோபர் 31 வரை குரு கடகத்தில் இருக்கிறதால தனுசு ராசிக்கு 8வது இடம் பலன்கள் வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதன் பிறகு குரு சிம்மத்தில் 9வது இடத்திற்கு செல்வதால் அதிர்ஷ்டம், உயர்கல்வி, நீண்ட பயணம், ஆன்மீகம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வந்து அதிகரிக்கலாம். 2026 டிசம்பர் 5 முதல் ராகு 2ஆம் இடத்திற்கு, கேது 8ஆம் இடத்திற்கு மாறுறாங்க. பணம், குடும்பம், பேச்சு, சேமிப்பு மற்றும் திடீர் மாற்றங்களில் கவனம் தேவை. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குதுங்க. இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள்னால் நண்பர்களால் உங்களுக்கு துரோகம், காதலில் துரோகம், தொழிலில் துரோகம், நிறைய விஷயத்தில் துரோகங்கள் நீங்கள் அனுபவிச்சிருங்க. நண்பர்களால் நல்ல நண்பர் அப்படின்னு நம்பியவங்க தேவையான நேரத்தில் விலகி இருப்பாங்க. பணம் கொடுத்து சிக்கியிருப்பீங்க. அதே போல் அது சிக்கலாகியும் இருக்கும். உங்கள் உதவியை பயன்படுத்தியிருப்பாங்க. உங்கள் திட்டத்தை வேறு ஒருவர் பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்துருக்கலாம். காதலில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்பியவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நீங்கள் உண்மையாக இருந்தும் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். கமிட்மெண்ட்டு தாமதமாக இருக்கலாம். ஃபேமிலி காரணமாக உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பழைய காதலில் தாக்கம் இன்னும் இருந்திருக்கலாம்.
தொழிலில் உழைத்ததற்கான கிரெடிட் கிடைக்காமல் போயிருக்கலாம், பார்ட்னர் மீது வைத்த நம்பிக்கை பிரச்சனை ஆகிருக்கலாம், கஸ்டமர் பேமெண்ட் தாமதமாகிருக்கலாம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஒருத்தருக்கு போயிருக்கலாம், வாய்மொழி ஒப்பந்தத்தால் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். சார் பேச்சு வாக்கெல்லாம் சொன்னோம் சார், அது பெருசாக ஒன்றும் இது பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இனி யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னா எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு நினைத்து அனைவரையும் நம்ப வேண்டாம். குறிப்பாக அதிகமாக இனிமையாக பேசுகிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. விரைவில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூறுறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கேட்குறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. கேரண்டி ஷூரிட்டி கேட்குறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பெயரில் லோன் கேட்டவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. ப்ராப்பர்ட்டி டீலாக அவசரப்படுத்துவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வருமானத்தை அதிகமாக விசாரிக்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் பழைய உறவு திடீர்னு திரும்பி வரும்போது எச்சரிக்கையாக இருங்க. நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் கணக்கு மற்றும் ஆவணம் இல்லாமல் முடிவெடுக்க வேண்டாம். 2026 தனுசு ராசிக்கு முக்கியமான கிரக மாற்றங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. இதில் 2026 ஜூன் 2ஆம் தேதியே வந்து குரு கடகத்தில் இருக்கார். தனுசு ராசிக்கு இது 8வது இடம். அக்டோபர் 2026 31ஆம் தேதி அன்று குரு சிம்மத்திற்கு செல்கிறார். அது தனுசுக்கு 9வது இடம். இதனால் அக்டோபர் இறுதி ஒரு முக்கியமான மாற்றமாக ஒரு கட்டமாக உங்களுக்கு வந்து இருக்குங்க. அக்டோபர் 31 வரையில் பழைய பிரச்சனைகள் சரி செய்கிறது, கடன், இன்சூரன்ஸ், டேக்ஸு, ஜாயிண்ட் ஃபினான்ஸு போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கிறது, உள்ளார்ந்த மாற்றம் மறைமுக விஷயங்களில் வெளிப்படுறது. அக்டோபர் 31க்கு பிறகு அதிர்ஷ்டம், பயணம், உயர்கல்வி, பெரியவர்களுடைய ஆதரவு, ஆன்மீகம், வெளிநாட்டு வாய்ப்பு, புதிய அறிவு போன்ற விஷயங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுதுங்க. 2026 அக்டோபர் 31க்கு பிறகு ஏன் முக்கியம் அப்படின்னா, தனுசு ராசியினுடைய அதிபதியே குரு தான். குரு உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல வருவதால் பாரம்பரிய ஜோதிடத்தின் மூலமாக மாற்றமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, நான் முயற்சி செய்து ஏன் நடக்கலை அப்படிங்கிற நிலை மாறலாம். ரொம்ப நாளாக அதை நினச்சிட்டே இருந்தீங்களா, அதுக்கான நிலை வந்து சரியாகும். எதிர்பாராத வாய்ப்பு வரும். சரியான மனிதர் மூலமாக உதவி கிடைக்கும். நீண்ட பயணம் அமையும். அதாவது கொஞ்சம் லாங் ட்ரைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை, குரு போன்ற பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கலாம். வேலை இனி என்ன நடக்கும் அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட அந்த ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் 2026 வரைக்கும் வேலை புள்ள அதிகரிக்குங்க. புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். மேலதிகாரிகளோட முக்கியமான பேச்சு நடக்கலாம். வேலை மாற்றம் பற்றி யோசிக்கலாம். பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். வேலை இடத்துல சில விஷயங்கள் வெளிப்படலாம். அதே போல் ஒரு 2 மாதம் கழித்து அதோட இறுதியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வெளிநாட்டு வேலை வரும், ஹையர் பொசிஷன் வரும், பெரிய நிறுவனத்தில் வாய்ப்பு வரும், ட்ரைனிங்கு, ப்ரமோஷனு, ட்ராவல் ரிலேட்டட் ஒர்க்கு வருங்க. இது போன்றவெல்லாம் அதிகரிக்குங்க. தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு எஜுகேஷன், ட்ராவலு, டூரிசமு, ஆட்டோமொபைலு, ரியல் எஸ்டேட்டு, மீடியா, பப்ளிஷிங்கு, கன்சல்டன்சி, மார்க்கெட்டிங்கு, ட்ரேடிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஃபினான்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ், இதெல்லாம் இந்த மாதிரி துறைகள் எல்லாமே விரிவாக்க வாய்ப்பு இருக்குங்க. இனி புதிய கஸ்டமர் வருவாங்க. புதிய டீலரு, புதிய பிரான்ச்சு, வெளிமாநில கஸ்டமரு, வெளிநாட்டு கஸ்டமரு, புதிய ப்ராடக்ட்டு, ஆன்லைன் சேல்ஸு, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஷனு, புதிய பார்ட்னர்ஷிப்பு போன்ற வாய்ப்புகள்லாம் வரலாங்க. ஆனால் கூட்டு தொழில் அப்படின்னா கணக்கு தனியாகவும் ஒப்பந்தம் எழுதிலையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பலன் அப்படின்னா, இப்போலேருந்து கரெக்டாக ஒரு 2 மாதம் அக்டோபர் முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன், பணம் வரலாம். அதே நேரத்தில் மருத்துவம், குடும்ப செலவு, கடன், இன்சூரன்ஸ், டேக்ஸு, பழைய ஃபினான்ஸ் கமிட்மெண்ட்டு போன்றவற்றால் பணம் வந்து வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எனவே வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாதீங்க. அதேபோல் அக்டோபர் 31க்கு பிறகு அதிர்ஷ்டம் சார்ந்த வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். புதிய இன்கம் சோர்ஸ் வரும். வெளிநாட்டு இன்கம் வரும். பெரிய கஸ்டமர், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனு, கமிஷனு, கன்சல்டன்சி, எஜுகேஷன் ரிலேட்டட் இன்கம்மு, ட்ராவல் ரிலேட்டட் இன்கம் போன்ற வாய்ப்புகள்லாம் வந்து பயன்படுத்தலாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி, திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, ஒரு அற்புதமான கோயில் சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மலை மீது இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். குடும்ப சமேதர்களாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்திலும், செங்குட்டு வேலவன் ரூபத்தில் முருகரும், உச்சி பிள்ளையார் ரூபத்தில் விநாயகரும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கோயிலில் நடந்து போனீங்க அப்படின்னா, உள்ள மலையில் நடந்து போனீங்க அப்படின்னா 60 அடி பாம்பு சிலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல பாம்பு உருவங்களையும் பார்க்கலாம். பஸ்ஸே போகுது, நீங்கள் மேலே போய் கோயிலே வழிபட்டு வரலாம். அற்புதமான ஸ்தலம். திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய ப்ரொபோசல் கிடைக்கும். உறவினர் மூலம் வரன் அமையுது. நண்பர் மூலமாக அறிமுகம் கிடைக்குது. வெளியூர் வரன் அமையுது. வெளிநாட்டு தொடர்புடைய வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை மூலமாக அறிமுகம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த ப்ரொபோசல் மீண்டும் பேசப்படுற ஒரு வாய்ப்பு உண்டுங்க. இது போன்ற வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமான காலம் அப்படின்னா 2026 அக்டோபர் இறுதியில் முதல் வந்து அந்த இறுதி ஸ்டார்டிங் இருக்குது, அப்போ இருந்து திருமண முயற்சிகள் வந்து தீவிரப்படும்.
டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுப்பீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் புதிய காதல் உருவாகலாம், பழைய காதல் தொடர்பு கொள்ளலாம், நண்பர் காதலாக மாறலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வரலாம், குடும்பத்திடம் காதலை பற்றி பேச வேண்டிய சூழல் உருவாகலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், தனுசு ராசிக்காரர்கள் சில சமயம் எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் பார்ட்னரு எனக்கு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த 2 விஷயங்களும் சமநிலை தேவை. அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் முக்கியமான முடிவு ஏற்படும். பெற்றோருக்கான பொறுப்பு, வீட்டில் புதிய செலவு, உறவினர் தொடர்பு அதிகரிப்பு, திருமணம், குழந்தை தொடர்பான பேச்சு, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு, இது எல்லாமே இருக்குங்க. குறிப்பாக நீங்கள் பேசும் வார்த்தையை கவனியுங்கள். நேர்மையான பேச்சு நல்லது, ஆனால் கடுமையான வார்த்தை தேவையில்லை அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம், ஹையர் எஜுகேஷன் பற்றி யோசனை, காம்படிட்டிவ் எக்ஸாம், புதிய ஸ்கில்லு, அதே போல் குழந்தையினுடைய டேலண்ட் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம், வெளியூர் கல்வி வாய்ப்பு உருவாகும். இது போன்ற விஷயங்கள் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் தொடர்பான துல்லியமான பலனுக்கு தனிப்பட்ட ஜாதகம் தான் முக்கியம். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு, பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு மேலே பழனியில் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் வழிபட்டுவாங்க. என்ன சார் நிறையா கோயில் சொல்லியிருக்கேன், 4 கோயில் சொல்லியிருக்கேன். போய் வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கே அதோட வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் வீடு சொத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்கக்கூடிய முயற்சி உண்டாகும், வீடு கட்டக்கூடிய எண்ணம் உண்டாகும், பழைய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் முடிவுக்கு வர முயற்சி உண்டாகும், குடும்ப சொத்து பேச்சு உண்டாகும், ஆஃபீஸ் ஷாப்பு வாங்கக்கூடிய எண்ணம் வெளியாகும், வெளியூரில் ப்ராப்பர்ட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கவனமாக இருங்க. அக்டோபர் வரை ப்ராப்பர்ட்டி தொடர்பான லீகல் டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் ஒரு முறைக்கு 2 முறை சரி பாருங்கள். வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பைக்கு, கார் அப்கிரேடு, ஃபேமிலி வெஹிக்கிள், பிஸ்னஸ் வெஹிக்கிள், நீண்ட பயணத்திற்கான வெஹிக்கிள் வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். ஆனால் இஎம்ஐ, இன்சூரன்ஸு, மெயின்டெனன்ஸு, ரீசேல் வேல்யூ இவற்றை எல்லாமே கணக்கில் வச்சுக்காங்க. வெளிநாடு பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, வெளியூர் தனுசு ராசிக்கு மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கும். அக்டோபர் 31 பிறகு வெளிநாட்டு வேலை, ஃபாரின் எஜுகேஷனு, பிஸ்னஸ் ட்ராவலு, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலு, பில்பிரேஜு, ரீலொகேஷனு, இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு போன்ற வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். வெளிநாடு செல்ல பல வருடங்களாக முயற்சி செய்பவர்கள் முயற்சியை தீவிரப்படுத்தலாம். கண் திருஷ்டி, இந்த செய்வனையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய நம்பிக்கைகளை தனுசு ராசிக்காரர்கள்னு பார்த்திங்கன்னா, வளர்ச்சி, பணவரவு, பெரிய வாய்ப்பு, சமூகத்தின் பெயர், இது எல்லாமே உண்டு. அதனாலேயே உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களா, உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பர்சனாக இருப்பீங்க, ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டராக இருப்பீங்க, இல்லை ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிக்கிறவனாக இருப்பீங்க, இல்லை ஃபஸ்ட்டு வெளிநாட்டு வருமானம் சம்பாதிக்கிறவனாக இருப்பீங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஐடி தொழிலில் இருப்பீங்க, இல்லை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கே உங்களால் தான் முடிஞ்சிருக்கும், உங்கள் பணம் தான் செல்லுபடியாக இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு பெண் குழந்தைகளில் படித்தவங்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும். அதனாலேயே உங்களுக்கு கண் திருஷ்டிலாம் இருந்திருக்கும். சில நேரத்தில் டக்குன்னு உடஞ்சி உட்காந்துருப்பீங்க, டக்குன்னு மேலே இருந்திருப்பீங்க. அந்த காலத்தெல்லாம் கரெக்டாக போய் குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். தனுசு ராசிக்காரருக்கான பாரம்பரியமான பரிகாரங்கள் அப்படின்னா, தனுசு ராசியினுடைய அதிபதி குரு அப்படிங்கிறதுனால பாரம்பரியமாக வியாழக்கிழமை குரு வழிபாடு ரொம்ப நல்லது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது, பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தட்சிணாமூர்த்தி எப்படி வழிபடணும், ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி வியாழக்கிழமை நாட்களில் வழிபடுறது இன்னும் ரொம்ப நல்லது. நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்னும் நல்லது. அதே போல் இதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க. ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி. மஞ்சள் நிற மலர் அர்ப்பணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வி உதவி ரொம்ப 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 உங்கள் மேலே தூக்கிவிடும். ஏன்னா கல்வி தான் உங்களை உயர்த்தும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களை மதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆன்மீக நூல்கள் வாசிக்கிறதுனால உங்களுக்கு எனர்ஜி உண்டாகும், பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். கோயில் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். தியானம் செய்கிறது, அதே போல் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தானமோ, உணவு தானமோ ஏதோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன அமைதி மற்றும் நம்பிக்கையாக செய்யலாம். மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னா, அறிவு பகிருங்க, முடிந்தவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க. இந்த அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ஹைலைட்டு. பழைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குங்க. யாரோ ஒருத்தன் ஃபோன் பேசுவான், இல்லைனா பேசலாம், இல்லை யாரோ ஒருத்தன் உங்களை ஏதோ ஒரு வகையில் தொழில் ரீதியாக உங்களை அணுகுவாங்க. உங்களோட கம்பெனியில் நல்ல ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, வேலை தொடர்பான தகவல் கிடைக்கும், எதிர்பாராத செலவு இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு முக்கிய பேச்சு நடக்கலாம். 4 to 6 நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை தகவல் கிடைக்கும், பிஸ்னஸ் என்கொயரி வரும், பணம் தொடர்பான பேச்சு வரும், பணம் சம்மந்தப்பட்டு இந்த நாட்களில் பேசுவீங்க, வெளியூர் தொடர்பு வரும், நண்பர் மூலமாக வாய்ப்பு கிடைக்கும், காதல் திருமண பேச்சு உண்டாகும், குடும்பத்தில் முக்கிய முடிவு ஏற்படும், ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள் பற்றிய யோசனை உண்டாகும், மனதில் இருந்த சந்தேகத்திற்கு பதில் கிடைக்கலாம், வேலை தொடர்பான நல்ல தகவல் வரும், பண வரவு வாய்ப்பு வரும், புதிய திட்டம் உருவாகும், எதிர்காலத்தை பற்றிய முக்கிய முடிவு ஏற்படும், ஒரு பழைய பிரச்சனையை முடிக்க வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதே போல் அடுத்த மாதத்திற்கான பலன்கள் எல்லாமே லைட்டாக சொல்கிறேன். அதை நான் அடுத்தடுத்த 12 நாட்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்.
தனுசு ராசியர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நவம்பர் மாதம் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர்லாம் முடிஞ்சு நவம்பரில் தான் உங்களுக்கு புதிய கதவுகள், அதிர்ஷ்ட வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு, பயணம், ஹையர் ஸ்டடீஸு, புதிய பிஸ்னஸ் கனெக்ஷனு, திருமண பேச்சு, பெரிய ஒரு உதவி, ஆன்மீக ஈடுபாடு, இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு டிசம்பர் 2026 வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். ஏன்னா டிசம்பர் 5 முதல் ராகு வந்து 2ஆம் இடத்துலும் கேது 8ஆம் இடத்துலும் இருப்பதால் பணம் சேமிப்பு கவனமாக இருக்கும், குடும்ப செலவு இருக்கும், எதிர்பாராத செலவு கொஞ்சம் இருக்கும். பேச்சு கடுமையான வார்த்தையை தவிர்க்கணும், குடும்பத்தில் தேவையில்லாத விவாதம் வேண்டாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் கவனமாக வச்சுக்காங்க, டேக்ஸ், லோன், இன்சூரன்ஸ் போன்றவர்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகள் தான் பேசும். உங்களுக்கு நிறையா வகையான பிஸ்னஸ் செட் ஆகும். இருந்தாலும் தொழிலை ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வேலையினால் தூக்கக்குறைவு, அதே போல் உணவு நேரம் மாறுறது, மன அழுத்தம், உடல் எடை அதிகரிக்கிறது, நீண்ட நேர பயணம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையான விஷயத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. இனி உங்களுக்கு நல்ல காலம். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, வருமானத்தில் ஒரு புதிய ஒரு பகுதியை சேமிங்க. உங்கள் எதிர்கால இலக்கை எழுதி அதை அதை எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. செய்யக்கூடாது வேணால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அதிகமாக கடன் கொடுக்க வேண்டாம், கேரண்டி கொடுக்க வேண்டாம், ஆவணம் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டாம், கோபத்தில் உறவை முறிக்க வேண்டாம், அவசர இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய முன்பே செலவு அதிகரிக்க வேண்டாம். உங்கள் பிஸ்னஸ் பிளானை எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு தடையும் செய்வினை என்று நினச்சிக்க வேண்டாம். அதை கந்திஷ்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றி போட்டு உழைக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். கடவுள் மேலே பார்த்து போட்டு உழைப்பை நம்புங்க. மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் கீழே நம்பர் கொடுத்துருங்க, ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு பகிருங்க. பாருங்கள், ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், பார்த்துருக்கணும் அப்படின்னு பகிருங்க. அதே போல் ஏதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.